வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். அடை, அதுக்கு சைட் டிஷ்ஷா அவியலும் தேங்காய் சட்னியும். இந்த அடை நல்லா மொறுமொறுப்பாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அவியலோடையும் தேங்காய் சட்னியோடையும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பாத்திரத்துல 1 கப் இட்லி அரிசி சேர்க்கிறேன். இந்த அரிசியோட அளவு 200 கிராம் இருக்கும். அரிசி எடுத்த கப்லயே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி. பச்சரிசி சேர்த்தோம்னா நல்லா அடை மொறுமொறுன்னு இருக்கும். அரிசியோட அளவு 50 கிராம். 1/4 கப் துவரம்பருப்பு, இதுவும் 50 கிராம். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட கடலைப்பருப்பு சேர்க்கிறேன். இது 60 இருந்து 70 கிராம் எடுத்துக்கங்க. 25 கிராம் உளுந்தம்பருப்பு, 25 கிராம் பாசிப்பருப்பு. இதை 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு இது கூட 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்து பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. எல்லாமே 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரைச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசி பருப்புல இருந்து கொஞ்சமா சேர்த்து 4-5 சுத்து சுத்தி எடுத்துக்கலாம். 4-5 சுத்து சுத்தி அரைச்சாச்சு. இந்த மாதிரி பண்ணோம்னா மிளகாய்லாம் நல்லா கம்ப்ளீட்டா அரைபட்டுரும். இப்ப மீதி உள்ள அரிசி பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அரிசி பருப்பு எல்லாத்தையும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. அடைக்கு லேஸ் கொரகொரப்பா இருந்தாதான் நல்லா இருக்கும். அரைச்சாச்சு. அரைச்ச மாவை இந்த பாத்திரத்துக்கு மாத்திட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள், ஒரு 3/4 டீஸ்பூன் சீரகத்தை இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு கசக்கி சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடர் அடைக்கு நல்ல மனம் கொடுக்கும். நம்ம பருப்பெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால பெருங்காய பவுடர் கண்டிப்பா சேர்க்கணும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டலாம். கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு அடை ஊத்துறதுக்கு கரெக்டான திக்னஸ்ல இருக்கு. அடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சிடலாம். நம்ம சட்னியையும் அவியலையும் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னிக்கு இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமா மட்டும் கொத்தமல்லி இலைகள், ஒரு சின்ன பீஸ் புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுத்து சுத்திட்டு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாளிப்பு போட்டுடலாம். சட்னிக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. தாளிப்பை இந்த சட்னியில சேர்த்துடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அவியலை செஞ்சிடலாம். அவியலுக்கு காயெல்லாம் கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட், ஒரு 5-6 பீன்ஸ், கொஞ்சமா சௌசௌ தோல் சீவி கட் பண்ணது, 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண வெண்பூசணி, கொஞ்சமா புடலங்காய், உங்கள்கிட்ட எந்த காய் இருக்கோ அந்த காய்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 கட் பண்ண கொத்தவரங்காய், ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்திருக்கேன், கொஞ்சமா வாழைக்காய், 2 கத்திரிக்காய். எல்லா காய்களையுமே ஒரே சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. இப்ப இதுல ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். காய் லைட்டா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. எல்லா காய்களும் குழையாம கரெக்டா வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கங்க. இந்த மிக்ஸி ஜார்ல 3/4 கப் தேங்காய் துருவல், தேங்காயில உள்ள பிரவுன் பகுதியை விட்டுட்டு துருவிக்கங்க. அப்பதான் அவியல் நல்லா ஒயிட்டா இருக்கும். 5 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து லைட்டா கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம்.
சேர்த்த காய்கள்லாம் கரெக்டாக வெந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணியுமே கரெக்டாக போச்சு. நீங்கள் வந்து தண்ணி வந்து அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. காய் குழஞ்சிராம பார்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச இந்த தேங்காய் சீரக பச்சை மிளகாய் விழுது இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம சேர்த்து இந்த தேங்காய் கலவையோடு சேர்ந்து எல்லா காய்களுமே ஒரு 2 நிமிஷம் வெந்துட்டு இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போயிருச்சு. அடுத்து இதில் கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு 3 டீஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். காய்ச்சின தேங்காய் எண்ணெயில் இந்த மாதிரி சேர்த்தோம்னா அவியல் வந்து சாப்பிட்றதுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த அவியலை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டுறலாம். அவியல் ஓரளவு ஆறிடுச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் புளிப்புள்ளாத கெட்டி தயிர் சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். தயிரை வந்து அவியல் ஓரளவு ஆறுனதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். சூடாக இருக்கும்போது தயிர் சேர்த்துட்டோம்னா அவியல் நீர்த்து போயிடும். சுவையான அவியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடையை ஊற்றிடலாம். அடமாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அடையை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. இதில் ஒரு ட்ராப் எண்ணெயை விட்டுட்டு நல்லா டிஷ்யூ பேப்பரோ அல்லது காட்டன் துணியோ வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊற்றிடலாம். ரெண்டு கரண்டி மாவு விட்டுருக்கேன். அடையை வந்து ரொம்ப மெல்லிசாவும் விடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் விடக்கூடாது. ஓரளவு திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி விட்டுக்கங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக கட் பண்ணி விட்டுறலாம். தோசையை சுற்றியும் தோசை மேலேயும் நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாசனையாக. அதே மாதிரி நம்ம நார்மலாக பண்ணுற தோசையோட அடை தோசைக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். நம்ம நார்மலாக சுடுற மாவு தோசையோட அடை தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். மேலே எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. திருப்பி போட்டால் கரெக்டாக இருக்கும். திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சேர்க்குறேன். திருப்பி போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த சைடும் நல்லா வெந்துடும். அந்த சைடும் அடை வெந்துருச்சு. எடுத்துடலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.